நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த வணக்கம். வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது லாஸ்ட்டாக வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாமினேஷன் வந்து இப்போ B.ed ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது என்னென்னா, அவங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அவங்கவுங்க ஜிமெயிலுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. அவங்கவங்க அந்தந்த இடத்துல உட்காந்து நீட்டாக எழுதி அதை வந்து அப்படியே அவங்க ஸ்கேன் பண்ணி அவங்க வந்து ஜிமெயிலுக்கு அனுப்பக்கூடியது மாதிரி தான் இருக்கும். அப்படி ஜிமெயில் அனுப்புறதுக்கு வந்து நல்ல ஒரு PDF ஸ்கேனர் ஆப் தேவை இருக்குது. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். PDF ஸ்கேனர் நல்ல பெஸ்ட் PDF ஸ்கேனர் எதுன்னு நான் போட்டிருக்கேன். அது தெரிஞ்சவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இதில் கொஞ்சம் ஒரு சில கரெக்டான ட்ரிக்ஸ் வந்து நான் கிளியராக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் ஓவரலாக சொல்லியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்ஸாமினேஷன் மாடல் எக்ஸாமினேஷன் பேப்பர் உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து நீங்கள் கிளியர்லியாக ஒவ்வொரு பேஜ் பை பேஜாக நீங்கள் ஓப்பன் பண்ணி எப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ணி கரெக்டாக ஜிமெயில் வந்து எப்படி அனுப்புறதுன்னு பற்றி நான் ஒரு வாட்டி கூட இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அடாப் ஸ்கேன்கிற ஆப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆனதுக்கப்புறமா லெட்ஸ் கோ இருக்குது பாருங்கள். இந்த லெட்ஸ் கோ கொடுத்துருங்க. கொடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் கேட்கும், அதை கொடுத்துருங்க. இப்போது இவ்வளோ தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஒரு சில மொபைல்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சைன்அப் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் கேட்கும். அது வந்து ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடி இதை கேட்கும். நீங்கள் அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வரும். இப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து கிளியர்லியாக உங்களோட நீங்கள் எழுதி வச்சதுக்கப்புறமா உங்களோட கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் ஷீட்டில் வந்து சீரியல் நம்பர் போட மறந்துடாதீங்க. மேலே வந்து எல்லா பேஜ்லேயுமே சீரியல் நம்பர் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணுறது கரெக்டாக ரீஆர்டர் பண்ணி கரெக்டாக வந்து உங்களை அனுப்புறது வசதியாக இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிளிக் ஆகிரும். உங்களுக்கு இது வந்து கரெக்டாக சரியாக வந்து கேமரா ஷூட் வந்து ஆகலைன்னா நீங்கள் வந்து இது அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் 4 கார்னர் வந்து உங்களுக்கு கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி செகண்ட் பேஜ். இப்போது இந்த செகண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் பேஜில் கரெக்டாக அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் எப்படி நீங்கள் கேப்சர் பண்ணீங்களோ நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஹோல்டு பண்ணி பிடிச்சிருந்தீங்கன்னாலும் போதும், அதுவாகவே கேப்சர் பண்ணணும். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நீங்களே ஷூட் பண்ணிடுங்க. கேமரா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நீங்கள் இப்படி வைங்க. கரெக்டாக வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளிக் ஆயிரும். ஓகே, இப்போது 3 பேஜ் எடுத்தாச்சு. அதே மாதிரி 4th பேஜ் நான் எடுக்கிறேன். இப்போது இதில் வந்து அட்ஜஸ்ட் பார்டர்ஸ் ஆஃப்டர் ஈச் ஸ்கேன், அப்புறமா அட்ஜஸ்ட் லேட்டர் யூஸிங். இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷனே இருக்கட்டும். நம்ம அப்பப்போ நம்ம ஸ்கேன் பண்ண உடனே கரெக்டாக இருக்கான்னு நம்ம சரி பார்த்து நம்ம அடுத்தடுத்து போய்க்கலாம். இப்போது அடுத்து வாங்க, இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓகே கொடுக்கலாம். கொடுக்கும்போது இதுவும் நாங்கள் கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, கண்டினியூ கொடுத்துருங்க. கரெக்டாக இருக்குது. அடுத்து 5th பேஜ். 5th பேஜும் அதே மாதிரி நீங்கள் இப்படி எடுக்கலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை வரும்னா, இப்போ நீங்கள் ஒரு 20 to 25 பேஜஸ் எடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் இதில் கேட்கும். அது என்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இது வந்து இதுக்கு மேலே நீங்கள் எடுக்கலாமா, இது வந்து பெரிய ஃபைலாக போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை கண்டுக்கிடாதீங்க. இல்லை 100 பேஜில் 200 பேஜில் 300 பேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக எடுக்கலாம். நீங்கள் வந்து திரும்ப கண்டினியூ கொடுத்து உங்களோட லாஸ்ட் 40 பேஜஸ் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கன்னா அந்த 40 பேஜஸையும் இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுங்கள். கேப்சர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு இந்த மாதிரி கண்டினியூ கொடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த பேஜ் எடுக்கும்போது ஒரு பேஜ் உங்களுக்கு கரெக்டாக எடுக்க முடியல, யாராவது கையை தட்டி விட்டாங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீடேக்னு இருக்குதா பாருங்கள். இந்த லெஃப்ட்டில் வந்து ரீடேக் இருக்குது. இந்த ரீடேக் கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப நம்ம எடுத்துட்டு மறுபடியும் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ ஆயிரும். இப்போ நான் கண்டினியூ கொடுத்துறேன். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து இந்த நம்பர் 5 இருக்குது பாருங்கள். இப்போ இந்த 5 பேஜ் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த 5 பேஜ் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் வரும். இப்போ நான் இதில் வந்து மேலே வந்து அந்த கார்னரில் ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். அது ஒரு சின்ன ஒரு சேஃப்டிக்காக நான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி பார்க்கும்போது என்னென்னா, இது வந்து பக்கா ஸ்கேன்டு காப்பியாக இருக்குது. ஸ்கேன்டு காப்பியாக நமக்கு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் எழுதின ஒரிஜினல் காப்பியாக தான் இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆட் பேஜ், ரீஆர்டர், அப்புறமா க்ராப், இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கீழே அந்த கலர்னுங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரிஜினல் கலர் இருக்கும். இது நமக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரிஜினல் கலர் நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரிஜினல் கலர் கொடுங்க. இந்த ஒரிஜினல் கலர் கொடுத்தா தான் உங்களோட பேப்பரில் நீங்கள் ஒரிஜினாலிட்டியாக எழுதுனா அதே காப்பி வந்து உங்களோட ஜிமெயில் அனுப்புறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இது வரும். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இதில் இப்போது ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் தான் நம்ம மாற்றிருக்கோம். இப்போது செகண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு பேஜும் இப்படி கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள்.
இப்படி நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து அப்ளை டு ஆல் பேஜஸ் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா பேஜஸுமே உங்களுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் மாடலில் வந்து உங்களுக்கு செட் ஆகிரும். இப்போ லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ். இப்போ நான் பிரைட்னஸ் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க்னஸாக இருக்குது. இப்போ இது பாருங்கள், தேர்ட் ஒன். இப்போ இது பாருங்கள், ஒரு சில பேஜஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் போர்ட்ரேட்டில் இல்லாமல் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும். இதை வந்து சேஞ்ச் பண்ணணும். அது வந்து இந்த ரொட்டேட்னு இருக்குது பாருங்கள், இந்த ரொட்டேட்டை கொடுத்துருங்க. அதே மாதிரி இதுவும் ரொட்டேட் கொடுத்துருங்க. அடுத்து இதுவும் ரொட்டேட் கொடுத்துருங்க. இப்போது நீங்கள் இப்போ நான் 5 பேஜ் இருக்குது, இந்த 5 பேஜுமே நான் கரெக்டாக 1 by 1 நான் செக் பண்ணிட்டேன், கடைசி வரைக்கும் கிளியர் பண்ணிட்டேன். இப்போது இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த 3வது பேஜுக்கு அடுத்து 4வது பேஜ் எடுக்காமல் 5வது பேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? ரீஆர்டர் பண்ணணும். இந்த ரீஆர்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் கீழே வந்து 2வது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரீஆர்டர். அந்த ரீஆர்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பேஜஸ் கரெக்டாக இந்த மாதிரி வரும். இதில் வந்து இப்போது இது ஃபஸ்ட்டு பேஜ், ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு இருக்குது. இப்போது உங்களுக்கு லாஸ்ட் இருக்கிறது இதுதான் செகண்ட் பேஜுன்னு நீங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் பேஜ் இப்படி இங்கே ட்ராக் பண்ணி விட்ருங்க. இப்படி ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இங்கே வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி ட்ராக் பண்ணி உங்களோட பேஜஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இது இன்கேஸ் நீங்கள் வந்து கரெக்டாக கண்டினியூஸ்லியாக ப்ராப்பர்லியாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணாத பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இது கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, இது முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா ஆல் பேஜஸும் கிளியர் ஆச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா நேம், இந்த பேப்பரோட நேம் நீங்கள் கொடுக்கணும். இப்போ இந்த பேப்பரோட நேம் வந்து இதில் மேலே ஸ்கேன் 16 September 2020 இருக்குது. இதில் நீங்கள் போய் பேப்பரோட பேரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு வேணால் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன். ஆனால் இந்த பேப்பரோட இது வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் கிடையாது, நான் ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு தெரியறதுக்காக கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு நீங்கள் டன் கொடுத்துருங்க. கீழே கொடுத்ததுக்கப்புறமா இது முடிஞ்சிருச்சு. கீழே வந்து அப்புறமா இன்னொன்று இவ்வளோ நீங்கள் எடுத்து முடிச்சிட்டிங்க. ஆனால் ஐயோ நான் லாஸ்ட் ஒரு 2 பேஜஸை வந்து எடுக்காமல் விட்டுட்டேன், கடைசி ஒரு 2 பேஜஸ் நான் எடுக்காமல் விட்டேன், இப்போ அதுவும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து கீழே ஃபஸ்ட்டு வந்து ஆட் பேஜ் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆட் பேஜை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டேக் another ஃபோட்டோ, அப்புறமா செலக்ட் ஃப்ரம் ஃபோட்டோஸ். இப்போது கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸை உங்களுக்கு இதில் எடுக்கணுமா, இல்லை நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபோட்டோ எடுக்கணுமான்னு கேட்கும். நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் ஃபோட்டோ எடுக்க போவோம். இப்போது நான் அதுக்கு என்ன கொடுக்குறேன்னா டேக் another ஃபோட்டோ. இப்போ இதை கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டேன்னா இந்த இருக்குது 6th பேஜ், அதுவாகவே செலக்ட் ஆகுது, அதுவாகவே கேப்சர் பண்ணிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு 6th பேஜ் போதும். நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கேன்டு காப்பி பேஜாக இருக்குது. இந்த ஸ்கேன்டு காப்பி பேஜ் இப்படி இருக்கக்கூடாது, அதனால் கலரில் போய் ஒரிஜினல் கலராக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கலர் ஆயிரும். இப்போ சேவ் பண்ணிடலாம். சேவ் பிடிஎஃப் நீங்கள் கொடுத்துடலாம். சேவ் பிடிஎஃப் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து இந்த ஆப்பில் வந்து இது கரெக்டாக அந்த ஒரு பிடிஎஃப் ஒரு சட்டன் ஒரு பிடிஎஃப் ஃபைலில் வந்து சேவ் ஆகிரும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், 4th, 5th அண்ட் 6th ஒன், இப்படி ஒரு 6 பேஜுமே உங்களுக்கு ஒரே ஃபைலாக கரெக்டாக பிடிஎஃப் ஸ்கேன் ஆகிரும். இதுதான் நீங்கள் வந்து அனுப்பக்கூடிய கிளியர்லி பேட்டர்ன். அதுக்கப்புறமா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. இந்த ஷேருங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே வந்து ஷேர் ஏ காப்பி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலோட ஜிமெயிலோட ஐக்கான் வந்து இதில் வரும். ஜிமெயில் வந்துருச்சு. ஃபஸ்ட் வந்து ஜிமெயில் தான் இருக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஜிமெயிலுக்குள்ளே ஃபைல் வந்து அட்டாச் ஆகும். இது வந்து ஒவ்வொரு ப்ராசஸில் லாஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப பேஜ் ஒரு 40, 45, 50, 45 பேஜ் மேக்ஸிமம் நீங்கள் வந்து எழுதிட்டிங்கன்னா இது ஒவ்வொரு ப்ராசஸும் லாஸ்ட் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ஃபியூ மினிட்ஸ் எடுக்கலாம். நீங்கள் வந்து அவசரப்பட்டு அது இதுன்னு கொடுத்து நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 அட்ரஸ், இந்த 2 அட்ரஸில் உங்களோட யாருக்கு அனுப்பணுமோ அவங்களோட மெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். நான் இப்போ என்னோடய சேனல் ஐடியா வந்து கொடுக்குறேன், ajin@gmail.com. இப்போ கொடுத்துட்டு இந்த காலம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் காலம். இந்த காலத்தில் வந்து நீங்கள் உங்களோட பேப்பரோட பேர் என்னவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அப்புறமா கம்போஸ் மெயில், இந்த கம்போஸ் மெயிலில் வேணும்னா உங்களோட சேஃப்டிக்காக உங்களோட நேம், அப்புறமா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அப்புறமா உங்களோட சப்ஜெக்ட் கோடு, அப்புறமா எந்த காலேஜ் எல்லாமே டீட்டெயில் அந்த கம்போஸ் மெயிலில் வந்து நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் எழுதிருங்க. முக்கியமாக கீழே வந்து இந்த அட்டாச்டு ஃபைல் environmentalscience.pdf அப்படின்ட்டு இந்த ஃபைல் இருக்கான்னு செக்அப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பேஜ் தான் நீங்கள் எழுதும் ஆன்சர் ஷீட்டு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு ரெக்டாங்கிள் சிம்பிள் இருக்குது, அதான் சென்ட் பட்டன். அதாவது நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்து சென்ட் ஆயிரும். மெயில் சென்ட் ஆயிடுச்சுன்னு அப்படியே நீங்கள் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சின்சிங் மெயில் அப்படின்ட்டு இது லோட் ஆகிட்டு இருக்குது.
அதனால் நீங்கள் உடனே நெட் ஆஃப் பண்ணவோ எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களோட ஜிமெயிலை நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நான் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணி சென்ட் மெயில் செக் பண்ணும்போது இந்த பாருங்கள் என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து சென்ட் ஆகிடுச்சு. 6:42 சென்ட் ஆகிடுச்சு. மணி இப்போ 6:43 ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற மேலும் பல வீடியோக்களை பெற நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.